ராயபுரம் தொகுதியில 48வது வட்டத்துல அண்ணன் தான் ஜெயிக்கணும். மலையில முட்டிய அளவு நீந்தி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காப்ல மழை டைம்லலாம். கொரோனாவா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், காத்தா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும் எங்க அண்ணா மட்டும் தான் எங்க வீட்டு கதவை தட்டி நாங்க போய் கேட்போம். நல்லா நலத்திட்ட உதவிகள் இங்க ராயபுரத்துக்கு செஞ்சிருக்காரு. அவரு செஞ்ச மாதிரி வேற யாருமே செய்யல. ஜெயக்குமார் 25 வருஷம் எம்எல்ஏ இருந்து அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் எந்த விதமான பிரச்சனையும் எங்கள் வியாபாரமே செலுத்தி வைக்கிச்சு. உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் கேட்டில் என் ஃபோன் நம்பர் எழுதிச்சது நான் மட்டும்தான். எதிர்கட்சி வேட்பாளருக்கு நீங்க என்ன சார் அட்வைஸ் பண்றீங்க சார்? சொல்லுவீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து நிக்கிறீங்க? அதுதான் சார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ராயபுரம் தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இந்த அளவுக்கு சார்? பிரகாசமா இருக்கு. பாருங்க, நீங்க எவ்வளோ எழுச்சியோட மக்களும் சரி, அதுவும் சரி, இப்போ தொண்டர்களும் சரி, ஒரு எழுச்சி. அந்த எழுச்சி என்னன்னா, பொதுவாகவே இந்த 5 ஆண்டு காலத்தில் ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு மிக மிக வந்து, அதாவது நம்முடைய ஆட்சி காலத்தில் வந்து எல்லா அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதே போன்று கட்டிடங்கள், அதே போன்று அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காத கழிவுநீர் செல்லக்கூடிய குழாய் நீர்கள்லாம் கூட நல்ல ஆரோக்கியமான குடிக்கக்கூடிய அளவுக்கு வழங்கணும். ஆனால் ட்ரிங்கிங் வாட்டர், தட் இஸ் அதாவது குடிக்கிற நீர், அது பொல்யூஷனு, கழிவுநீர் சாக்கடையாக ஓடிட்டுருக்காது. சாலைகள் குண்டு குழியுமா, எம்சி ரோடு நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிற வகையில் அதை வந்து முழுமையாக வந்து ஒரு சாலைகளை கொத்தி போட்டுட்டு ஒரு தேவையில்லை அந்த இடத்துல அப்படி வந்து ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த வியாபாரிகளுடைய வாழ்வாதாரமும் போச்சு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, வந்த உடனே உங்களுக்கு செய்ய வேண்டியது உங்களை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எப்படி விரும்பலோ அது மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு தரோம்னு சொல்லிட்டோம். அவங்களும் ஒத்துட்டாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக தீர்மானம் எடுத்துருக்காங்க. ஜெயக்குமார் 25 வருஷம் எம்எல்ஏ இருந்து அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் எந்த விதமான பிரச்சனையும் எங்கள் வியாபாரமே செலுத்தி வைக்கிச்சு. ஆனால் இப்போ 100 ரூபா வியாபாரம் ஆகிற இடத்துல 10 ரூபா 20 ரூபா தான் ஆகுது. தூசு தும்பல் வேறு. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு காற்று மாசு அதிகமாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வியாபாரிகள். அதை பணப்புழக்கமே இல்லை. அதாவது எம்சி ரோடு ஃபேமஸ்ஸு, சென்னை ஃபுல்லாக இருந்து வாங்குவாங்க. வட சென்னைக்கே இது ஒரு ஐக்கான். இது அதை பாலடிச்சிட்டாங்க. அப்புறங்க ஏதாவது உருப்படியாக ஏதாவது எந்த திட்டமாவது கொண்டு வராங்க, அந்த திட்டமும் கிடையாது. சும்மா ஒரு 5 லட்ச ரூபாவில் ஒரு பாத்ரூமை திறக்கிறது, அதுக்கு ஒரு ரிப்பனை கட் பண்ணி ஒரு கட்டில் இருக்குது. என் கல்வெட்டு எங்கே இருக்குதோ அது பக்கத்தில் ஒரு சுண்ணாம்பு வச்சுட்டு ஒரு கல்வெட்டு வைக்க வேண்டியது. இதுதான் பண்ணுறாங்களோட எந்த விதமான ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் 5 வருஷத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் மக்கள் வந்து வித்தியாசத்தை உணர்ந்திருக்காங்க. இப்போ கொரோனா காலத்தில் நாங்கள் வந்து அவங்களோட இருந்து களப்பணியாற்றிருந்து, மழை காலத்தில் அவங்களோட இருந்து களப்பணியாற்றிருந்து, இதெல்லாம் அவங்க உணர்ந்திருக்காங்க. அந்த வித்தியாசத்தை உணரும்போது கண்டிப்பாக என்னென்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை அதிமுக, நமக்கு தேவை ரெட்டலை, நமக்கு தேவை ஜெயக்குமார், அதுதான் அவங்களுடைய தேவையாக இருக்குது. ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி போராடலாம். பார்த்திங்கன்னா என்ன பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி. இதே வந்து திமுக வேட்பாளர் இந்த மாதிரி ஒரு எழுச்சியோட வர சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கா அந்த கட்சியிலே உழைச்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் சீட்டு இல்லை. இந்த தொகுதியில் யாருமே இல்லை. திமுகக்காரங்க ராயப்பேட்டையிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. ஆளை மாற்றினாலும் சரி, இல்லை உலகத்தில் எந்த மூலையிலேருந்து நீ கொண்டு வந்து நிற்க வச்சாலும் சரி, இனிமேல் பொறுத்தவரை ராயபுரத்தில் வந்து பருப்புன்றது வேகாது. ஒன்லி வந்து அதிமுக பொறுத்தவரை மக்களுக்கு உதவி செய்யறது நிச்சயமா தெரியும். ஜெயக்குமார் பொறுத்தவரை அவங்களோட இருப்பான்னு தெரியும். இந்த ராயபுரம் தொகுதியில 48வது வட்டத்துல அண்ணன் தான் ஜெயிக்கணும். எங்களுக்கு ஆசை அண்ணன் தான் வரணும். அண்ணன் வந்தா எல்லாமே தீர்ந்துடும். எங்களுக்கு லேடிஸுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மலையில முட்டிய அளவு நீந்தி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காப்ல மழை டைம்லலாம். மற்ற எந்த கட்சியாரெல்லாம் வந்து அந்த அளவுலாம் பண்ணல. இங்கே சும்மா காட்டி அவங்க பேருக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா இவர் வந்து நாங்கள் கண்ணத்தில் பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த தொகுதியில் எப்பயுமே அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் தொகுதி தான். அதிமுக கோட்டை இது. அண்ணன் தான் எங்களுக்கு நல்லது செய்வாரு. ஐடி மூர்த்தின்னு ஒருத்தர் ஜெயிச்சாரு, என்ன செஞ்சாரு? நன்றி சொல்ல கூட இது வரைக்கும் வரல அவரு. இப்ப சுபீர் கான் ஒருத்தர் எங்கேயோ ஒரு தூக்கி வந்து போட்டிருக்கீங்க. எங்களுக்கு நல்லது கிடையாது. வேணா நாங்க அவர் வீட்டுக்கு தேடி எங்க போறது? அவரோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அவர் மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியுமா? நாங்க எப்படி அவருக்கு ஓட்டு போட முடியும்? முகமே தெரியாதவருக்கு நாங்க ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு நல்லது கிடையாது. சரி, எங்க அண்ணனுக்கு தான் போடுவோம். கொரோனாவா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், காத்தா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும்
எங்க அண்ணா மட்டும் தான் எங்க வீட்டு கதவை தட்டி நாங்க போய் கேட்போம். எங்களுக்கு எல்லா நல்லதும் செய்வார் அவர் மட்டும் தான். அதனால எந்த வருஷம் ஆனாலும் அண்ணா மட்டும் தான் ஜெயிப்பாரு. பல நலத்திட்ட உதவிகள் இங்க ராயபுரத்துக்கு செஞ்சிருக்காரு. அவரு செஞ்ச மாதிரி வேற யாருமே செய்யல. போன முறை வந்த எம்எல்ஏ வந்து யாருக்குமே தெரியாது, அறிமுகமும் இல்ல. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் அறிமுகம் இல்ல, எலெக்ஷனுக்கு அப்புறமும் அவர் அறிமுகம் இல்லாதவர் ஆயிட்டாரு. சரிங்களா? எந்த ஒரு மக்களையும் அவர் சந்திக்க உள்ள நல்ல விஷயம் எதுவுமே செஞ்சதில்லை. எங்களுக்கு எப்பவுமே எங்களுக்கு வந்து ராயபுரத்துல எப்பவுமே அண்ணன் ஜெயக்குமார் அவர் தான் எல்லா நலத்திட்ட உதவிகளும் அதாவது கஷ்டத்துக்கு ஒண்ணுன்னா ஓடி வர்றது அவர் தான், வேற யாருமே இல்லை. கடந்த 5 ஆண்டு ஆட்சியில இந்த தொகுதியில இருந்த எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்திங்கிறவரு தொகுதி பக்கமே வரல. ராயபுரம் தொகுதி மக்கள் பொதுவா எல்லாருமே வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க. பல இன்னல்கள் சந்திச்சாங்க இந்த 5 வருஷத்துல. புயல், வெள்ளம், தண்ணி அந்த மாதிரி நின்னப்போ அவர் வந்து எட்டி கூட பார்க்கல. அது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் ஜெயக்குமார் இருக்கும் போது ஒவ்வொரு ஏரியாவா வந்து சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே வந்து அவருடைய சொந்த பணத்திலே நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. அதனால ஒரு மக்கள் மனதில் என்னைக்குமே வந்து ஒரு நீங்க அன்பு பெற்றவர் வந்து இப்போ நின்று இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவானவர். ஒரு மதம் சார்ந்த அரசியல் பண்றவர் கிடையாது. எந்த மதமா இருந்தாலும் அரவணைச்சு எல்லாரையும் அவருடைய ஒரு அன்பினால எல்லாருக்கும் தன்னுடைய கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறவர். சார், தொடர்ந்து 5 முறை வந்து இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏ இருந்தீங்க. ஆனால் கடந்த முறை வந்து எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வேற மாதிரி தோல்வி இருந்துச்சு சார். இந்த முறை வந்து அதை முறியடிக்கிறதுக்கு எந்த மாதிரி யுக்தி சார் பயன்படுத்தும்? இல்லை, யுக்தினா என்ன, வித்தியாசம்தான். ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இப்போ அவங்க சீர்தூக்கி பார்க்குறாங்க மக்கள். எடை போட்டு பார்க்கும்போது யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நமக்காக இருக்கிறோம் யார் நமக்காக இல்லாதவன், நமக்கு நல்லது கெட்டதில் எவன் வரான், சுக துக்கங்களை எவன் பங்கு பெறான், அப்போ நம்ம ஃபோன் பண்ணால் எவன் எடுக்கிறான். கேட்டு பாருங்கள், ஃபோன் பண்ணனா வரனா இல்லையான்ட்டுன்னு. மிஸ் கால் பார்த்துருவோம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் கேட்டில் என் ஃபோன் நம்பர் எழுதிச்சது நான் மட்டும்தான். கேட்டில் வந்து ஃபோன் அடிச்சு எழுதுதான். அந்த மாதிரி மக்களுக்கும் வந்து எனக்கு உள்ள இடைவெளி யாரும் குறைக்க முடியாது. அதனால் வந்து வெளிப்படைத்தன்மை தான். அதனால் யாராக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்னன்னு கேட்பேன். நியாயமாக இருந்தால் ஃபோன்லேயே வந்து என்ன பண்ணுவேன், சரி வாங்க நீங்கள் உங்கள் பிரச்சனை நான் கேட்டு செய்வேன். இல்லைனா ஃபோனில் சில நேரத்தில் அவசரத்துக்கு வந்து ஒரு குடிதண்ணி பிரச்சனை உடனே அந்த அதிகாரிட்டு போட்டு நிவர்த்தி பண்ணுவேன். ஸோ எதிர்கட்சியிலையும் சரி, ஒரு ஆக்கப்பூர்வமாக தோல்வி வந்து அளித்தாலும் சரி, துவண்டு விடாமல் தொடர்ந்து ராயபுரம் தொகுதி மக்களுக்கு சேவையாற்றிருக்கேன். அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இப்போ, புரியுதா? அதனால் ஒரு மதத்தை தாண்டி இப்போ ஒரு மனிதநேயம் அதுதான் வந்து அவன் முக்கியமாக. அடுத்தவன் என்ன கஷ்டப்படுறான் அதை உணர்ந்தவன் தான் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஸோ அந்த வகையில் வந்து அவன் கஷ்டத்தை தெரிஞ்சினால்தான் 25 வருஷம் நான் இங்கே எம்எல்ஏ இருக்கிறேன். சரிதானே? ஒரு தடவை வந்து நம்ம தோத்துறதுனால சுதந்திர முடியுமா? இல்லை நம்ம நாக்கை வந்து பல்லு கடிச்சிச்சுனால அதுக்காக பல்லை வந்து நம்ம கோச்சிக்க முடியுமா? கோச்சிக்க முடியாது. சரிதானே? திமுக வேட்பாளருக்கு அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரு எங்களுக்கு ஒண்ணு கொடுக்கல, எதுவும் கவனிக்கல. நிறைய இங்க எதிர்கணிக்கிறான், கஞ்சி அடிச்சுட்டு போறான். ஒரு மக்களுக்கு போனா மேல விழுறான். எல்லாம் கஞ்சி அடிச்சு தான் தள்ளி விடுறானுங்க. யாரும் வந்து அவனுங்க இதுவா இல்ல. வர்றதே அண்ணன் வரணும். அந்த மூர்த்தின்றூர் ஆயப்பட்ட வண்ணாரப்பட்டியில அவங்க ஏரியாவை தேர்ந்து படிக்க வச்சாங்க. வந்து ஒரு நாள் நாங்கெல்லாம் சொல்றோம் வராரு, 2 டபரா சோறு, சின்ன சோறு தட்டின்னு வரான் டொக் டொக் டொக்னு. அது யாருக்கு? ஹவுசிங் கொடுக்கல. அந்த ஓட்டு லாஸ்ட் வீட்டுக்கு மத்தவங்க எல்லாம் மனசெல்லாம் அவருக்கு தெரியலையா? எங்க அண்ணன் அப்படி கிடையாது. பொதுவா 672 வீட்டுக்கும் பொதுவா குத்தூர் எங்க அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன், புரியுதா? அந்த ஐட்ரிம்ஸ் மூர்த்தி எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. எங்க அண்ணன் மூஞ்சி நல்லா தெரியும் எல்லாருக்குமே, சின்ன குழந்தை. அதனால எங்க அண்ணன் தான் வருவாரு. இதுல எம்எல்ஏ யாருன்னே தெரியல. 5 வருஷமா எங்கன்னா உள்ள பூந்துருக்காரா தெரியல. பூனை மாதிரி உள்ள பூந்து சோபா அடியில அதான் தியேட்டர்ல எங்கன்னா சீட்டர்ல பத்துன்னு இருப்பாரு. அவரை போய் கண்டுபிடிச்சு இட்டுன்னு வரணும். எங்க அண்ணன் மூஞ்சி பிராண்டு, அண்ணன் டிஜே பிராண்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லப்பா. முன்ன போனா பின்னால எவன் வராது கூட. அன்னைக்கு லேடிஸ் ஒருத்தர் கேன்வாஸ் பண்ணிட்டு போறாங்க, 3 ஆம்பளை தெரித்திக்கினே வராங்க பின்னால. கெஞ்சா அந்த நகை திருடத்துக்கும் கெஞ்சா அடிச்சுட்டு வரானுங்க பின்னால. வயசான கேள்வி குடும்பம் பின்னால வருவாங்க. ஒரு அறியாத பசங்க தான் கெடுத்தாங்க, வயசான கேள்வி குடும்பம் வருவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி
மூர்த்தி வந்து வெளியே வந்து இன்னான்னு கூட எட்டி பார்க்கல அவரு. எங்க அண்ணா வராருன்னா குழந்தை கேட்டா கூட எம்ஜிஆருக்கு வந்த பேரு ஜெயக்குமார் அண்ணனுக்கு செய்யறோம். அவர் நல்ல வாய்ப்புப்பா. அவர் தான் வரணும்னு ஆண்டவனை வேண்டணும் நாங்க. மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்து திமுக மேல போச்சு. மேலும் வந்து இப்போ இருக்கிற ஆட்சி வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி. கஞ்சா வந்து புழக்கம் வந்து ஒரு 14 வயசுல இருந்தே தொடங்கிடுறாங்க. அந்த 10th படிக்கல இருந்தே கஞ்சா பழக்கத்துக்கு உள்ளாகி பெற்றோர்கள் வந்து பல இன்னல்கள் வந்து சந்திக்கிறாங்க. அந்த கஞ்சா பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்சி. அதனால வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்கிறது அண்ணன் டி. குமாரன் அவர்கள் தான். எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு நீங்க என்ன சார் அட்வைஸ் பண்றீங்க, என்ன சார் சொல்ல வரீங்க? எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து நிக்கிறீங்க? அதுதான் எதுக்கு தேவையில்லாம தோல்வியை உங்களுக்கு பரிசா கொடுக்க போறாங்க, தோல்வியை பரிசா கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்க தேவையில்லாம நிக்கிறீங்க? அங்கேயே வந்து இதுலயே இவர் ஸ்டாலின் கிட்டையும் அவர்கிட்டையும் கேட்டு சவுத் மெட்ராஸ் ஏதாவது தொகுதி வாங்கினோம், அங்கேயும் வேலை ஆக போறது இல்ல. சார் அதிமுக சார்பில் ஏற்கனவே பலகட்ட வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க சார். ராயபுரம் தொகுதி மக்களுக்கு உங்களுடைய சிறப்பான ஒரு வாக்குறுதி என்ன சார்? முதல்ல எம்சி ரோடு பாலடைஞ்சு சீரழிக்கப்பட்ட எம்சி ரோடை வந்து செப்பனிடணும். அப்புறம் பராமரிப்பு இல்லாத நிறைய வந்து பம்பிங் ஸ்டேஷன்ஸ் அதெல்லாம் பராமரிக்கணும். அது இல்லை. இன்னும் அதுக்கு சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரமைக்கணும் எல்லாமே. ரெண்டாவது நாங்கள் தான் பாலங்கள் கட்டினோம், வீடுகள் கட்டினோம், சுற்றுவட்ட மேம்பாலம் நாங்கள் தான். அதே போல் வந்து சப்வே நாங்கள் தான், ஸ்டான்லி போதரா நகர் சப்வே நாங்கள் தான் கட்டினோம். இப்படி வந்து எல்லாமே பழைய மேம்பாலம் வந்து புதுப்பிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு அதுவும் நாங்கள் தான் பண்ணோம். திமுக ஆட்சியில் என்ன குறிப்பிடும்படி ஏதாவது ஒன்று செஞ்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஒன்றும் செய்யலை. அதில் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஏற்கனவே பாலங்கள் கட்டி போக்குவரத்து நெரிசலை ஓரளவு குறைச்ச நிலையில் முழுதுமாக குறைக்கணும்னா ஒரு கன்சல்டன்ட் கமிட்டி, அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அவங்க ஒப்பீனியன் வாங்கி தேவைப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலங்களோ இன்னும் அதிகமாக சாலை போக்குவரத்துக்கு இல்லை வேறு வகையான அளவுக்கு வந்து போக்குவரத்தை என்ன பண்ணால் சீரமைக்க அப்படின்றது நிச்சயமாக அடுத்த 5 வருஷத்தில் ஒரு போக்குவரத்து பிரச்சனை இல்லாத தொகுதியை நிச்சயம் மாற்றும். ஓகே சார், எவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பீங்க இந்த முறை? எவ்வளோ வாக்கு வித்தியாசம் இந்த முறை ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1,56,000 ஓட்டுகள் இருக்கு. அந்த 1,56,000 ஓட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரிகள் வந்து இல்லாமல் போகின்ற அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றி, பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.